பொழுது வாசிப்பு அனுபவமே இல்லாம போச்சே. புத்தகம் வாசிக்கிறதுனா கசப்பா இருக்கே. காலைப்படி, கடும்பகல் வேலைப்படி, மாலைப்படி, பொருள் படும்படி படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, நீ படிச்சினா உன் வாழ்க்கை உயரும்படி அப்படின்லாம் சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் பேராசிரியர் 2 பேரு, அந்த பக்கம் மோனிகாவாமா, அந்த பொண்ணு பேரு மோனிகா. இவங்க 3 பேரு என்ன சொல்றாங்க, உலகத்தையே உள்ள ஒரு குடைக்கில கொண்டு வருதே புவியீர்ப்பு விசை. இந்த புவியை, இந்த உலகத்தை, இந்த அண்டத்தை தன் கைக்குள் கொண்டு வந்திருக்கிறது. திறமைகளை அங்கீகரிக்கிறது, மேடை அனுபவங்களை உருவாக்குகிறது, கலைஞர்களை வாழ வைக்கிறது. சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சுல, அந்த டயத்தில் இந்த தகவல் ஊடகங்கள் மூலமா மசூதியிலையும் சர்ச்சிலையும் கோயில்களையும் இருந்த எத்தனையோ பேருக்கு உணவுகளை எடுத்து சென்று கொடுத்தார்களே, அது தகவல் ஊடகம் தந்த ஒரு பெருமை இல்லையா என்று இவர்கள் 3 பேரும் கேட்டாங்க. ஜல்லிக்கட்டை வாழ வைத்தது இந்த தகவல் ஊடகம் தானே. இது மூலமா எவ்வளவு கல்வி சான்றுகள் இருக்கின்றன, படைப்பாளியை உருவாக்குகின்றன.